ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சாரீ ஃப்ரீ ப்ளீட்டிங் அண்ட் பாக்ஸ் ஃபோல்டிங் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் சாரியோட பல்லு ஸ்லீவ்ஸ் எடுத்துக்கிறேன். நம்மளுக்கு மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு பல்லு ஸ்லீவ்ஸ் சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கணும். ஸோ எனக்கு தேவையான அளவுக்கு நான் சைஸ் வச்சுட்டேன். ஸோ பார்டர் சைஸ்க்கு அதை நம்ம வச்சுட்டு பின் பண்ணிட்டேன். பின் பண்ணி அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு நம்ம பாருங்க இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அதை கரெக்டான லெவல் பண்ணோம். அந்த ஃப்ளீட்ஸை கரெக்டாக எடுத்து குட்டி குட்டியாக எடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணணும். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி எல்லா லெவல் கரெக்டாக வச்சு முடிச்ச பிறகு நம்ம கரெக்டாக அது இருக்கா பார்த்துட்டு நம்ம ஒரு பின் பண்ணிட்டு நம்ம அயன் பாக்ஸ் எடுத்து அயன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு நம்ம அயன் பாக்ஸ் எடுத்து அயன் பண்ணிக்கணும். அயன் பண்ண வச்சா ஃப்ரண்ட் சைடும் பண்ணிக்கலாம், நம்ம பேக் சைடும் பண்ணிக்கலாங்கன்னா உங்களுக்கு அயனிங் பர்ஃபெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம செஸ்ட் ப்ளீட்ஸை அரேஞ்ச் பண்ணுறோம். நம்ம கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி அவங்க மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கரெக்டாக இந்த மாதிரி வச்சுக்கணும். ஸோ ஒரு லேயராக வச்சுட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி அயன் பாக்ஸ் வச்சு அயனிங் பண்ணிக்கணும். இந்த மாதிரி அயனிங் பண்ணிக்கினீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நம்ம அதை பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் மீதி இருக்க சாரியோட இது எடுத்து இதே மாதிரி கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி லேயராக வச்சு அரேஞ்ச் பண்ணி கிளிப் பண்ணிட்டு நீங்கள் ஒரு அயனிங் பண்ணிக்கணும். ஸோ இது நம்ம சாரியோட செஸ்ட் ப்ளீட்டுக்கு மீதி இருக்க பேக் சைடு வர சாரி பார்ட் இது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி அயன் பண்ணி கட்டிங்கன்னா நீங்கள் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஸ்லிம்மாகவும் தெரியுங்க, பர்ஃபெக்டாக நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம சென்டர் ப்ளீட் சாரி பார்க்குறோம். ஸோ நான் சாரி சென்டர் ப்ளீட் கொஞ்சம் தள்ளி வச்சு பின் பண்ணுறேன். உங்களுக்கு மொத்தமாக சேர்ந்து வேணும்னா கூட அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணலாம். நம்ம இது கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி வச்சிருக்கோம். கொஞ்சம் சின்ன லேயரா தள்ளி பின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சென்டர் ப்ளீட்ஸ் பார்க்க ரொம்ப அழகாவும் இருக்கும். சாரி கட்டும்போது சென்டர் ப்ளீட்ஸ் நல்லா இருக்கும். நடக்கும்போதும் அந்த ஃபில் பார்க்க அழகா உங்களுக்கு தெரியும். ஸோ இது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா இது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டிருக்கேன். உங்களுக்கு தனித்தனியா இதோட வீடியோ வேணும்னா கூட நான் ஷார்ட்ஸ்ல போட்டிருக்கேன், பாருங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ஃபர்ஸ்ட் நம்ம அரேஞ்ச் பண்ணி முடிச்ச பிறகு டாப் டு பாட்டம்ல நான் பின் பண்ணியிருக்கேன். சென்டர் இடத்துலயே பின் பண்ணிருக்கோம். ஸோ 3 இடத்துல நான் பின் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி பின் பண்ணி முடிச்சு ஃபுல்லா அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி முடிச்சு லேயர் கரெக்டாக வச்சு முடிச்சுட்டு நம்ம இதெல்லாம் ரெடி ஆன பிறகு அயன் பாக்ஸ் அயன் பண்ணணும். ஸோ நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு இப்போ நம்ம ஒரு அயனிங் பண்ணணும். ஸோ எல்லாமே அரேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம அயன் பாக்ஸ் எடுத்து அந்த ஃப்ரில் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி முடிச்ச பிறகு பர்ஃபெக்டாக அயன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சென்டர் ப்ளீட்ஸ் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, என் சேனலை லைக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சென்டர் ப்ளீட்ல அயன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ செஸ்ட் ப்ளீட்டை பாக்ஸ் ஃபோல்டிங்க்கு ரெடி பண்ணுறேன். உங்களுக்கு பர்ஃபெக்டாக வேணும்னா திருப்பி ஒரு அயனிங் கூட மேலே பண்ணிக்கோங்க. இப்போ அது கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி அந்த சைஸ் பார்த்துட்டு மீதி இருக்க ஃப்ரெண்ட்ஸும் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி அயன் பண்ணிட்டு இது நம்ம இப்போ பாக்ஸ் ஃபோல்டிங் கோசம் ரெடி பண்ணுறோம். இந்த மாதிரி அயன் பண்ணி முடிச்சுட்டு மீதி இருக்க சாரி பீஸை அப்படியே மடிக்கணும். பாருங்க, இந்த மாதிரி எடுத்து கரெக்டாக வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டு ஒரு அயனிங் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் இன்னும் நீட்டாக இருக்கும். இது சில்க் சாரினால பார்த்து நம்ம கரெக்டாக கொஞ்சம் அயன் பண்ணோம். மீதி இருக்க எக்ஸ்ட்ரா பீஸை கரெக்டாக அந்த பாக்ஸ் ஃபோல்டிங் லெவலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஸோ ஃபோல்ட் பண்ணிட்டு சென்டர்ல வச்சு முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன பார்ட்டா இது பண்ணிக்கணும். மித்த இருக்கிறது டபுள்ஸ் இது நீங்க இந்த மாதிரி பாக்ஸ் டைப்க்கு டபுளா மடிச்சுக்கணும். ஸோ ஓவரால் நம்ம இப்போ பாக்ஸ் ஃபோல்டிங் மடிச்சாச்சு. ஸோ பாக்ஸ் ஃபோல்டிங் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, மீதி இருக்க சாரியை இந்த எக்ஸ்ட்ரா பீசஸ் இருக்குல்ல முந்தி அதை சாரி உள்ள நான் வச்சிருவேன். ஸோ இந்த மாதிரி வச்சு அரேஞ்ச் பண்ண பிறகு உங்களுக்கு சாரி ஃபோல்டிங் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். என் சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. நம்ம இதே மாதிரி நிறைய சாரீஸ் வீடியோ போடுறோம். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.